எனது பிள்ளைகளை இன்றைக்கு இயேசு வாழ்ந்தார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் கலந்து வந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. விசேஷ விதமாக சொல்லுவேனால் தொடர் செய்தி இன்றோடு நான் முடித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இது இன்னும் அநேக பகுதிகள் உண்டு. நீங்க பாலும் தேர்வுக்கான உங்களுக்குள்ள குறிப்பா தெளிவாக கொண்டு போன நான் நினைத்திருந்தேன். இடையில சில நாட்கள் தடைபட்டு விட்டது. ஆமீன். வசனங்கள் சில வார்த்தைகள் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால தடைபட்டது. ஆனால் உண்மையாகவே நம்முடைய இது ஒரு தரிசனத்தின் மூலம் நான் எடுத்துக் கொடுக்கிற வசன பகுதி. ஒவ்வொரு வசன பகுதியும் எடுக்கும்போது நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து எடுத்தாலும் ஒரு தொடர் செய்தி ஆரம்பத்தை கொடுப்போம், தலைப்பு போடுவது வழக்கம். அப்படி பாலும் தேர்வு விடுற காணான் எதற்காக அந்த செய்தி முதல்ல கொடுத்தேன்னா, வர்ற ஆண்டு அறுவடையின் ஆண்டு, அதாவது பரலோகராஜ்யம் என் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் துக்கம் வந்தாலும் பாரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் கலிகூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உண்மையிலே பரலோகராஜ்ய வாழ்க்கை. வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. உலக நன்மை, உலக ஆசீர்வாதம், உலகத்துக்கு ஒத்த பெரிய மனுஷன் நடப்பது அல்ல பரலோகராஜ்யம். அதான் சொல்லியிருக்கிறாரு. பரலோகராஜ்யம் என்பது வெறும் புசிப்பும் குடிப்பும் மட்டும் அல்ல. அப்படின்னா புசிப்பும் குடிப்பும் என்பது எங்க இருக்கிறது? அது உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. வராந்திரத்தில் நமக்கு மண்ணாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, அடியை கொடுத்தாரு, முறுமுறுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாரு. இந்த மோசே வழிகாட்டுதல் தான் என்ன கொடுத்தாரு? பரலோகத்தின் மன்னாவையும் பெற்றுக் கொண்டாங்க. அந்த பரலோகத்தில் அந்த மன்னாவை கூட அப்பமா நினைச்சாங்க. அப்போ நடத்தி வந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக நினைச்சாங்க. ஈஸ்வரன் அப்படி ஒரு முரட்டாட்ட குணம் உள்ளது. ஆண்டோட தேர்வு ஜனங்களுக்குள்ளே அவர்கள் முரட்டாட்ட குணம் உள்ளவர்கள். சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனம் இது என் ஜனம், இந்த ஜனம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? இந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு. ஈஸ்வர ஜனத்தை பார்த்து சொல்றாரு. ஈஸ்வர ஜனம்னா கண்ணீர் வடிக்கிற ஜனத்தை பார்த்து சொல்றாரு. கதறி நிற்கிற ஜனங்களை பார்த்து, ஆண்டோருக்கு பயந்து நடக்கிற ஜனம் தான் ஈஸ்வர ஜனம். ஆனா இந்த ஜனத்திட்ட தான் அதிக முரட்டாட்டமே இருக்கு. அடிப்பட்டு உருட்டப்பட்டு பெருமையில வாழ்கிற ஜனம் உண்டுனா ஈஸ்வர ஜனம். ஆனா ஆண்டவருக்கு பிரியமான ஜனம் உண்டுனா அதுவும் ஜனம் தான். அதிகமா அடி கொடுக்கிற ஜனமேன் ஜாதி ஒண்ணு உண்டுனா அதுவும் ஈஸ்வர ஜனம் தான். அதான் விஷயத்தை கண்டுக்கொள்ளணும். ஏன்னா அங்க விஷயம் புரிஞ்சுக்கணும். அவன் என்ன சொல்றாரு? ஆமீன். ஆண்டவர் சொல்லு போச்சு, தன் நேசிக்கிற புத்தரை கர்த்தர் சிக்ஷிக்கிறார். அப்போ மோசையோட மரணத்தை குறித்து நம்ம பார்க்க நம்ம என்ன செய்யறோம்? அவன் ஏதுவா இருக்கிறோம். அவன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யாரால? சர்ப்பமானது. யோவான் 3 அந்த 16ஆம் வருஷத்தை பார்க்கும்போது சர்ப்பமானது மோசையினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நாளும் நம்ம அந்த வார்த்தையை கேட்டோம். நித்திய ஜீவன் என்பது கர்த்தரால் எடுத்து வருகிறார். அந்த உயிர், அந்த ஜீவன்,
அதுல சகல நன்மை ஆசீர்வாதம் என்னது 9 கனி. அந்த 9 கனி தான் ஒரு மனுஷனுக்கு பரவராஜ்யத்துடைய திறவுகள். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த 9 கனியை ஒரு மனுஷன் உண்டுன்னா உலகத்தோட சகல நன்மையும் சகல ஆசீர்வாதமும், அந்த பிளைனு, அந்த டெலகாப்டர், அந்த சந்திர மண்டலம், அந்த இந்திர மண்டலம், அந்த பூர்வ மண்டலம், நீ கால் மதிக்கிற இடம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இந்த 9 கனியும் ஒரு மனுஷனுக்கு உண்டுன்னா அவன் இந்த பூமியை ஆள முடியும் என்று சொல்லுகிறான். அதான் தீர்க்கதரிசன சத்தம். அதான் தீர்க்கதரிசன சத்தம் சொல்றேன். பொறுமை தான் உலகத்தை ஆளலான்னு சொல்லுவாங்க பழைய ஆட்கள். பொறுமை இருக்கணும். பொறுமையானது ஆமேன் கடலும் பெரியதுன்னு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் பழமொழி சொல்றாங்க தெரியுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த பொறுமையை இழக்கிறோம்? ஜனங்கள் பொறுமையை இழந்தது நிமித்தம் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், தேவனுடைய நன்மை இழந்தார்கள், சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள், அடியை பெற்றுக் கொண்டாங்க. அழிஞ்சவங்க எல்லாம் பொறுமையை இழந்தவங்க. இப்போ பொறுமையா எல்லாத்தையும் சகித்து கொண்டிருந்தா இந்த நாட்டை ஆளலாம், தலைவர் ஆகலாம். ஆமீன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா? அப்போ கனிகள் தான் சொத்து. அதான் முதல் தேவன் ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். பாருங்க, உபாகமம் இது இப்படியே இருக்கட்டும். 2 வசனமும் யோவா 3ஆம் அதிகாரம் 14-15 அப்படியே இருக்கட்டும். அது சொல்ல வச்சுக்கொள்ளுங்க. அந்த மோசேயோட மரணத்தை குறித்து பார்க்க அது உபாகம் 34:1 பாருங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரியோக்கு நோபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் இருந்தான். அப்போது கர்த்தர் அவனுக்கு அவன் தான் மற்றும் உள்ள கிளியாத் தேசம் அனைத்தையும் 2 நப்தலி தேசம் அனைத்தையும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூத தேசம் அனைத்தையும் ஆமீன் தென்புறத்தையும் சோவான் வரைக்கும் உள்ள பேர்ச்சமரங்கள் பட்டணம் என்று ஊர் முதற்கொண்டு எரியோவின் ஆமேன் பள்ளத்தாக்கியாகிய சமனான பூமியை காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்களை ஆமேன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்குக்கும் யாக்கோபு ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் காணும்படி செய்தேன். ஆனால் நீ அவ்விடத்திற்கு கருத்து போவதில்லை என்றார். 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அப்பொழுது அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவற்றை கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அந்த தேசத்தில் அவன் மறித்து விட்டான். அவன் பார்த்தான், அவன் மறித்தான். பார்த்தீங்களா? அவன் கண்டது தேசத்தை அவன் பார்த்தான், அவன் ஜீவனை கர்த்தர் எடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்த நடந்த சம்பவத்தை பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை மோவாப் அவன் தேசத்துள்ள பத்தியோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்நாள் வரைக்கும் ஒருவன் அவன் பிரேம அறியான். மோசே மறிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் விரடவும் இல்லை, அவன் பலம் குறைவும் இல்லை. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுகளை தர்க்கிக்க பேசின போது அவன் தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கற்றுக்கொள்வதாக என்று சொன்னான் என்பதே. இதோடு இந்த வசன பகுதியை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்னை கேட்க தேவைப்படுகிறேன். இப்படி ஒரு வழிநடத்தி வந்த தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு முன்பாக ஒரு வழிநடத்தி வந்த ஒரு மனுஷன் மரித்திருக்கிறான். அந்த மரித்திருந்த மனுஷனுக்கு விரோதமாக பிசாசின் கிரியை ஒன்று சேர்ந்து நின்று பாதாடி கொண்டிருக்கிறது. காரணம் ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமை நிமித்தம்.
அவருடைய தூதர்கள் அவருக்கு காவல் நிற்கிறாங்க. காவல் நின்று கொண்டு இந்த மோசையை எங்களுக்கு தர வேண்டும், பிசாசு விடமாட்டேங்கிறான். எவ்வளவு போராட்டம். ஆமீன். ஆனாலும் பிசாசை தூதர்கள் கருதிதான் கொண்டாங்களே தவிர தூசண வார்த்தை பேசவில்லை. ஏன் காரணம்? மோசைக்கு ஒரு கீழ்ப்படியாத ஒரு சுவாபம் இருந்த நிமித்தம், கோபம் ஆத்திரம் இருந்த நிமித்தம். என பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி கர்த்தருடைய கோபம் நீதியை நடப்பிக்கும், மனுஷனுடைய கோபம் அழிவை கொண்டு வரும். கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி படைத்த மனுஷன் அவருடைய கண்ணீரை கட்டி வழிநடத்தி வந்த அந்த தெய்வம் எப்போது கண்ணீரை தன்னுடைய ஆகாரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்ட அந்த மனுஷர்கள் மத்தியில் அதை நடத்தி வந்த மோசை கலகத்திலும் பிரச்சனையிலும் சிக்கொண்டிருந்த போதிலும் அதெல்லாம் பாதுகாத்து முகமுகமாய் அந்த மோசையை முகத்தில் தரிசனமாகி நடத்தி வந்த போதிலும் அவன் உள்ள போக முடியவில்லை. மற்ற பிற்பாடு பிசாசானவன் அவனுடைய உடலை இங்கு வாழாடி நிற்கிறதை கூட நீங்கள் பார்க்க முடியும். காரணம் கீழ்ப்படியாது. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நம்ம நன்றாக உணர்வடைய வேணும். கர்த்தரை பற்றிய விசுவாசத்தில் உறுதிப்படணும். அது பழைய ஏற்பாட்டின் காலம், இது புதிய ஏற்பாட்டின் காலம். இயேசு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசையுடைய காலத்தில் நமக்கு அவர் கொடுக்கவில்லை. அவர் எல்லாம் ஒழுங்கும் கிரையுமாக பிதாவுடைய சித்தம் இணைந்து அறிந்து செயல்பட்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தை முழுமையாக கர்த்தருக்கு முன்பாய் சிந்தி எல்லாவற்றிலும் பாவத்திலும் சாபத்திலும் ரட்சிப்புகளை நடத்தி சகல எல்லாவற்றையும் பாவத்தை தானே சுமந்து கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலவீனப்படுத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அந்த தாகத்தின் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வது குறித்த அந்த தாகத்தின் நிமித்தம் பிதாவுடைய எண்ணம் என்ன, எதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார் என்று சொல்லி எப்படியாவது இந்த பூமியை இஸ்ரவேல் ஜனம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்ப திட்டம் கொண்டவராக தாழ்த்தப்பட்ட செடி அவரே இந்த தேசத்தை இறங்கி நிற்கிறது தான் நாம் பார்க்க. தெய்வ ஜனமே, அவரை கர்த்தராய் கொண்டிருக்கிற தெய்வ ஜனம், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். பாருங்க, மோசையோட நெருக்கத்தை பார்த்தீங்களா? அதாவது பேசிட்டார் மோசைட்ட, ஆனாலும் மோசை கவலைப்படவில்லை. அவர் ஜீவனை கொடுப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டார். அதாவது யோவான் எழுதின பகுதியில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற ஆமீன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், நல்ல வழிநடத்துகிற மேய்ப்பர்கள், நல்ல வழிநடத்த அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள், தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு அடிக்கப்பட்டு நிற்கிறாங்க. உங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு நிற்கிறாங்க என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய பேச்சுகளுக்கு கட்டுப்பட்டு, அவருடைய வசனங்கள் கீழ்ப்படிந்து, அவர்களுடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி எப்படி நடத்துகிறார்களோ அவர்களை கோபமுட்டாதபடிக்கு ஆமீன் அவர்களை நல்லபடி நடத்தி அவர்களுக்கு உறுதுணையாக செயல்படிபடிக்கு இருங்க. கர்த்தர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே,
அன்றைக்கு இருந்த மோசையுடைய காலமல்ல. இயேசு அவரை செய்து சொல்றாங்க, நீங்கள் சாபத்துக்குள் ஆகாதபடிக்கு உங்கள் நடத்துகளை துக்கப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது பழைய ஏற்பாட்டின் காலம் அல்ல, இது கிருபையின் காலம். நடத்துனர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு, உருவாக்கினவருக்கு முக்கியத்துவம் உண்டு. உங்களை உருவாக்கி நிறுத்தினவனுக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த காலம் மோசேயால் நியாயப்பிரமாணம் பட்டது, பாவம் வகையறுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலம் கிருபையின் காலம், இது மன்னிக்கப்படுற காலம். நடத்துவர் துக்கத்தோடு அது செய்யும்போது அது ஆமீன் ஈஸ்வர ஜனத்துக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. மீண்டும் அவர்கள்தான் அடிக்கப்படுகிறார்கள். தேவப்படுகளை மோசையுடைய வனாந்திரத்தில் யுத்தம் பண்ணும்போது மோசை கையை போது சாய்ந்ததும் அப்போ எதிர் ஜெயித்தது போல உங்கள் நடத்துகிற ஜனம் மனுஷன் வேத ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளைகள் துக்கப்படும் போது பாடப்படும் போது நீங்கள் தோல்வியை காண முடியும். அப்படியானால் இந்த வேத வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்களை நடத்துபவர்கள், உங்களை தாங்குகிறவர்கள், உங்களை வேலை கொடுக்கிறவர்கள், உங்களுக்கு முதலாளியாக இருக்கிறவர்கள், உங்களுக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவர்கள், குருவாய் இருக்கிறவர்கள், யாரானாலும் தாழ்மையாய் இருக்கிறவர்கள் தாழ்மையாக இருந்து அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு பாதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் நடக்கும்போதுதான் பரவராஜ்யத்தை, அதாவது சந்தோஷமான மகிமையான ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொண்டு மேன்மை காண முடியும் என்றுதான் இந்த வேத நிமித்தமும் இந்த பாரம்பரிய காலாளுக்குள்ளே பிரவேசிப்பது என்பதும் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அநேகர் இதை புரிந்து கொள்வது கிடையாது. இதில் என்ன ரகசியம் இருக்கு? பாரம்பரிய காலாளை பற்றி ஒரு என்னவா பேசினாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது. நான் பாதி வசனம்தான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் நிறைய வசனங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த பகுதியெல்லாம் நீங்கள் பிரயாணம் அந்த பகுதி முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அது ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் சுருக்கமாக இந்த வாக்குத்தை நிறைவேறும்படிக்கு தான் நான் உங்களுக்கு தொட்டு வைத்திருக்கிறேன். நமக்கு நன்மை வேணும், நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நமக்கு மேன்மையை காணணும். அப்படி நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோம். நாம் மேன்மையை காண வேண்டும் என்றால், ஒரு பெரிய அறுவடையை காண வேண்டும் என்றால், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்றால், இப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும் வேண்டும் என்றால், ஒரு பெரிய கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் பெரிய அறுவடையை காண வேண்டும் என்றால், இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற 2023ஆம் ஆண்டு நான் உண்மையுள்ள மனுஷனாய் இருந்தும் ஆசீர்வாதம் இதில் இருக்க சொல்லி இருக்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்ன ஜனங்களுக்கும் அவன் ஆண்டு கொடுக்கிற வார்த்தை, ஒரு பெரிய அறுவடை நாளாக இந்த ஆற்றில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பெரிய ஒரு காணாமைக்கு சுதந்திரத்தை கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும். அறிவில்லா நிச்சய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த பாடல் தேர்வு காணான்கிற அந்த புதிய ஒரு தொழிலுக்குள் வந்து நான் இது முடிக்கிறேன். முழுமையாகாவிட்டாலும் இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த செய்தி உங்கள் தொடர்ச்சியை கொடுப்பதற்கு காரணம் என்றால், ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, ஒரு ஊழியக்காரன் என்று, ஊழியக்காரிகள் என்று, விசுவாசி என்று, விசுவாசிகள் என்று இல்லை. நாங்கள் ஒரு போதகர் என்று சொல்லிக்கொண்டு யார் இருந்தாலும் சரி, தெய்வ பிள்ளைகள் உணவடைய வேண்டும். விசுவாசி யார், ஊழியக்காரர்கள் யார், போதகர்கள் யார் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை வேண்டும். மெய்ப்பெண் பணி செய்வீங்க. மெய்ப்பெண் யார்?
ஆம், அப்போஸ்தலன் யார்? விசுவாசி யார்? விசுவாசி என்பது யார் என்று அறியாமல் இருக்கிறீர்கள். வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசியால் நடக்கிற அடையாளங்கள் யாவன? பிசாசை துரத்துவார்கள். ஆமீன். பிசாசை துரத்துவார்கள். அவன் பிசாசை துரத்துவார். கை வைப்பார், சுகமாவார்கள். ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவர்களால் தேவனுடைய ஊழியக்காரர்கள். மேய்ப்பன் யார்? நல்ல வசனங்களை அறிந்து அவருடைய விளக்கங்களை அறிந்து அவன் ஆடுகளை நடத்துகிறவன் விசுவாச மேய்ப்பன். ஆமென். மீன்களை பிடிக்கிறவன் யார்? உன்னை மீன்களை பிடிக்கிறவனாக்குவேன். மீன்களை பிடிக்கிறவன் யார்? மனுஷனை பிடிக்கிறவன் யார்? பாம்பின் அவர்கள் உறுதி உருவாக்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை அறிந்து ரகசியங்கள் அறிந்து போதிக்கிறவர்கள், மேய்ப்பர்கள், பவுண்டர்கள், ஊழியக்காரர்களை உருவாக்கி அனுப்புகிறவர்கள், அப்போஸ்தலர்கள். அவர் தன்னுடைய சீசனத்தை கர்த்தராகி ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், சகல ஜனங்களுக்கும் ஆமென் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்புங்க. ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்கி 2 பேர் அனுப்புங்க. இதில் வேற்ற ரகசியம்லாம் பார்க்கும்போது நான் ஏமாத்திரம் உங்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்கு. இன்னும் விசுவாசின்னு சொன்னால் விசுவாச வாக்கு தான் வாழணும். விசுவாசினாலே ஊழியக்காரி. ஒருவேளை நம்ம சபைக்கு விசுவாசியா இருக்கலாம், இல்லை ஒரு போதகருக்கு விசுவாசியா இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் விசுவாசியா மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாகம், என்னுடைய தாக்கம். நம்ம சபைக்கு விசுவாசியா இருந்து பிரயோஜனமே கிடையாது. தேவ பிள்ளைகளே, இயேசுக்கு விசுவாசியா இருக்கணும். கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். அப்பதான் கர்த்தருடைய மகிமையை நான் காண முடியும். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய அதிகாரம் ஒருத்தருக்கு மட்டுமல்ல, சுவாவுக்கு மட்டுமல்ல, இல்லை ஒரு பாஸ்டருக்கு மட்டுமல்ல, இல்லை இன்னொரு பாஸ்டருக்கு மட்டுமல்ல, எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது. எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய ஆவி எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்கு. அவனுக்குள்ள இருக்கு, இவனுக்குள்ள இருக்கு. இது வகை பிரிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எல்லாருக்குள்ளும் எல்லா ஆவியும் இருக்கிறது. ஆனால் எல்லா ஆவி கீழ்ப்படுத்துகிற அதிகாரம் கர்த்தருடைய இரத்தத்துக்கு உண்டு. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதின அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், அது வஞ்சனை இல்லாதது. அந்த வஞ்சனை இல்லாது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒருவனுக்குள் ஒரு மனுஷனுக்குள் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானால் அந்த உலகத்தின் ராஜ்யத்தின் திறவுகள் அவருடைய கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீடிய பொறுமை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொருள், தயவு, நற்குணம், சார்ந்த இச்சை 9 கனிகளும் அதாங்க அவருடைய சொத்து. அதான் ஜீவன். ஜீவன் என்ன? இந்த ஜீவனை குறித்து நான் பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணி இருக்கிறேன். ஜீவன் என்ன சரி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜீவனம் தமிழ் உலக சட்டத்தை சொல்லுது. ஜீவனம் பண்ண ஜீவனத்துக்கு ஜீவனத்தின் பெருமை வசனம் சொல்லுகிறது, உலக சட்டம் சொல்லுகிறது. ஜீவனம் கேட்டு உலகத்தின் நல்ல ஆசீர்வாதத்தை கேட்டு, உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் என்னெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதம் பைபிள் சொல்லுது. பைபிள் ரகசியம் அதுதான். ஜீவன் என்ன? ஜீவன் என்ன? ஜீவன் என்ன? பாடு, வேதனை, துக்கம், சந்தோஷம், இதெல்லாம் தாங்க அவங்களுக்கு பரிசு. ஆனால் அதையெல்லாம் அந்த ஜீவன் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்துடைய ஜீவன், இதை வச்சு அதை ஜெயிக்கணும். அதை அன்புனால எல்லாத்தையும் தாங்கணும். இதான் ரகசியம். அன்பு
புறான கற்பனை. இவன் அன்பு மட்டும் இருந்தா போதும், எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். நீ இயேசு, ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும். எத்தனை கல்லெடுத்து எரிஞ்சாலும் அது தாங்கிட்டு போகும், அது சேதப்படுத்தாது. அப்படின்னா அப்படின்னா ஒன்று பண்ணுவோம். நம்ம இந்த சுகவாச புஸ்தகம் பண்ணுறாரு, அவரை தூக்கி கொண்டு அந்த பாதாக்கல்ல தூக்கி போட்டு பார்ப்போம், சாவுறதா இல்லையா பார்ப்போம். அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக சுகவாச சாவுவார். அந்த 1000 சுவை எலும்புவாங்க. கர்த்தர் இல்லையா? அதல்ல கல்லறி. கல்லறினா என்ன தெரியுமா? எத்தனை முறை ஒரு குற்றப்படுத்தினாலும், எத்தனை முறை கோல்ச்சினாலும் ஒரு தெய்வ பிள்ளையை எந்த குற்றப்படுத்தலும் அவனை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை கல்லறிந்தாலும், எத்தனை முறை கல்லறிய தூண்டினாலும், எத்தனை முறை கல் எறிந்தாலும் ஒரு கல்லறி அவனை சேதப்படுத்த முடியாது. என்ற குற்றம் அவனை தாழ்ந்து வைப்பதில்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு உண்டு. அவர் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். பாவம் கருது காருக்குள்ள சுற்றி சுற்றி போட்டு கிடந்துச்சு, ஆனால் அதையும் மிதிச்சு நடத்திக்கிட்டே இருந்த அசுத்தம் காலுக்கு கீழே, எல்லாவற்றையும் காலுக்கு கீழே போட்டு சவுட்டி மிதிச்சு நடந்து மகிமையான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாம், அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட நாம் எப்போதும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. யாராருக்கு ஒரு தெய்வ பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு, என் தெய்வ பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற காரணம் உங்களுக்குள்ள நான் முன்வைத்து வர்ற நாட்களிலே புதிய செய்தியோடு புதிய தலைப்போடு நான் உங்களுக்கு வர இருக்கிறேன். தொடர்ந்து இந்த பரலோராஜ்ய திறவுகோல், தீர்க்கதரிசன சத்தம், ஜெயசுவான ஜெப வீட்டில் வருகிற அந்த மகிமையான வெளிப்பாடோடு கூடிய தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் நண்பர்களையும் நீங்கள் உற்சாகத்தோடு நிகழ்ச்சியை காண காத்திருங்கள். புதிய தலைப்பில் புதிய செய்தி வழியாக நாள் வரப்போகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வாதப்பாராக. பாலும் தேனும் விடுற காரணம் இதோ உங்களுக்கு மோசேயும் கண்களை காட்டுறது போல உங்களுடைய கண்களிலே நான் காட்டியிருக்கிறேன். பாலும் தேனும் விடுற காரணம் உங்களுக்குள்ளே அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 15 வருஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விசுவாசத்தில் உறுதியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாகி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள பல திறவுகளாக இருக்கிற 9 கனிகளும் உங்களுக்குள் இருக்குமானால் இந்த பாலும் தேடுவத காரணம் பெரிய ஒரு அறுவடையை அங்கு உழைந்து கிடக்கிற அந்த காணானுக்குள் இந்த தேசத்துக்கு உழைந்து கிடக்கிற சகல நன்மைகளை சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு எந்தெந்த காரியங்கள் கண்டுபிடிக்கிறீர்களோ எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமீன். என்ற தெய்வ பிள்ளைகளை ஜெபிப்போமா? கர்த்தருடைய கிருபை கேட்ட கண்ணம் போடுங்க. கர்த்தருடைய கிருபைக்காய் நன்றி. சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை வசனத்தை கேட்கும்படிக்கு தொடர் செய்தியாய் கேட்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் கண்ணீரோடு கொடுக்கிறேன். வசனம் சொல்கிறதே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெபிரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி அந்த வசனத்தின்படி அந்த வார்த்தையின்படி பாலும் ஓடும் தேனும் ஓடுகிற அந்த கானானை இவர்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன். மோசே காண்பித்தது போல இவர்கள் கண்டிருக்கிறார்கள். இதை உறுதிப்படுத்தி
ஜனங்களுடைய சந்ததிகள் காணத்தக்கதாக, இவருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில் காணத்தக்கதாக இவர்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்களோ இவர்கள் மாம்சத்தின் கிரியையெல்லாம் விட்டு விட்டு ஆக்கூடிய சிந்தனை எழும்பி இந்த கிருபையின் காலத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் ஓடுற காணானை என் அன்பு சகோதரிமார்கள் சகோதரமார்கள் பிள்ளைகள் பெற்றோர் பெற்றுக் கொடுக்கும்படிக்கு கிருபையை வாய்க்கிறேன். இதுக்கு தடையாக இருக்கிற பொல்லாத கிரியைகள், பொல்லாத சக்திகள், இருளுடைய ஆதிக்கங்கள், மந்திரவாத கிரியைகள், வெள்ளிசூனிய கட்டுகள், பொல்லாத ஆவிகள், தீய சக்திகள், அந்நிய வல்லமை நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. ஒவ்வொரு இல்லங்களிலும் அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொரு இல்லங்களிலும் விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு இல்லங்களிலும் பிள்ளைகள் ரட்சிப்பை காண்பார்களாக. எப்படிப்பட்ட வியாதியானாலும் எப்படிப்பட்ட கிரியானாலும் இயேசுவின் நாமத்தில் இவருடைய எல்லையை விட்டு நீங்கி போகும்படிக்கு கிரியை செய்யும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. கற்ற கிருபை புடைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை வசதிகளை நீர் கொடுத்த பலத்திலே உம்முடைய சிந்தனை மண்டலத்தை திறந்து நீர்களுக்கான பொக்கிஷத்திலிருந்து புதை பொருளை மன்னாவாக இவர்கள் கொடுத்து நடத்தி இருக்கிறேன். இதே இந்த வசனம் மூலம் கிரியை செய்து புடைகளை ஆசு அறுவடைக்கு கட்டளையிடும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி. எனது பிள்ளைகளை ஆயத்தினத்தில் புதிய செய்து வரப்போகிற கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.